ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிறது கொஞ்சம் புதுசா இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வராது. அப்படியே வந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் வரும். அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அத இன்னும் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே புரியும். எக்கனாமிக்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் குரூப் 1ல கேட்குறாங்க, அது எந்த புக்லேருந்து கேட்குறாங்க, எப்படி படிக்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து நாம வந்து 6லேருந்து 12 வரை உள்ள அவ்வளோ ஸ்கூல் புக்கையும் படிச்சிருப்போம். 6லேருந்து 12th வரை நாம என்னதான் கரைச்சி குடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நெறைய கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கையும் தாண்டி எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்துலாம் வருது. அதுக்காக நாம் என்னென்ன புக்லாம் படிக்கணும், அதுக்கான ப்ரூஃபோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற சிலபஸை வச்சு நிறைய ஆத்தர் வந்து சர்ச் பண்ணி எடுத்து நோட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படி எக்கனாமிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 மேஜர் புக்காக சொல்லுவேன். அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி 2 மேஜர் புக் வந்து சொல்கிறேன். ஒன்று இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா ரமேஷிங் புக்கும், தமிழ் மீடியத்துக்கு இந்த பிரகதீசன் பப்ளிகேஷன் புக்கும் ஓகே. மெஜாரிட்டி கொஸ்டின் வந்து இங்கேருந்து வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து 20க்கு மேலே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது சோசியல் இஷ்யூஸும் சேர்த்து அதைத்தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் 2 பேரும் சேர்ந்தே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஒன் விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எஸ்டிமேட். மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுள் எதிர்பார்ப்பு, எஜுகேஷன் கல்வி, பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம், பர்த் ரேட் பிறப்பு வீதம். அஃபிஷியல் ஆன்சர் கீழே வந்து பர்த் ரேட் மட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷிங் புக்கில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. 3 இண்டிகேட்டர்ஸ் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த 3 குறியீடு மட்டும் இருக்குது. 4வது ஆப்ஷனான பர்த் ரேட் வந்து இதில் இல்லை. இதை வச்சு பார்த்திங்கன்னா நாம் அந்த ஆன்சரை வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரகதீசன் பப்ளிகேஷன்லேயும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 386 வரும். அதுலேயும் 3 குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. ஆயுட்காலம், கல்வி அடைவுகள், வாழ்க்கை தரம்னு 3 பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4வது பாயிண்ட்டை இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிட முடியும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா விச் அமாங் த ஃபாலோவிங் மெஷர்ஸ் ஆர் டேக்கன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு காம்பட் கரப்ஷன். ஊழலுக்கு எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகள் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஊழலுக்கு எதிராக நாம் வந்து என்னெல்லாம் உண்டு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் சாய்ஸில் பார்த்திங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டிவ், அதாவது நேரடி பணமாற்றம். அடுத்து டெண்டரிங் இன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ். அடுத்து டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் இன்டர்வென்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் சி டெஸ்ட். குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற வேர்டிங்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரமேஷிங் புக்கில் இருக்குது. இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா செக் த எலமெண்ட் ஆஃப் கரப்ஷன் த்ரோ டிரான்ஸ்பரன்சி. வெளிப்படைத்தன்மையால் ஊழலை எதிர்க்க முடியும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆன்லைனில் டெண்டர் விட்டால் யாருனாலும் டெண்டர் எடுக்க முடியும். ஸோ அதுவும் ஊழலை குறைக்கிறதுக்கு வழி தான். அடுத்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் குரூப் சி போஸ்ட்டுக்கான இன்டர்வியூலாம் கேன்சல் பண்ணாங்க கவர்மெண்ட்டு. இன்டர்வியூ வச்சா பணம் கொடுத்து போயிடுவாங்க அப்படிங்கிறத வச்சு கேன்சல் பண்ணாங்க. ஸோ 3மே கரெக்டான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரகதீசன் பப்ளிகேஷனில் இல்லை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 9 அதாவது சோசியல் இஷ்யூஸ் சமூக பொருளாதார பிரச்சனைகள் படிக்கும்போது பாசிவா புக்லேயோ அல்லது தமிழி புக்லேயோ இதுக்கான ஆன்சர் இருக்குது. அப்போ படிச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 புக்கில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் தான் நான் வந்து சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் பிகமிங் இன்க்ரீசிங்லி பாப்புலர் அஸ் சேஃப் ப்ரொடெக்ட்ஸ் என்விரான்மெண்ட். கரிம வேளாண்மையில் சூழல் பாதுகாக்கப்படுவதால் பெரிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது. 2வது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பேஸ்ட் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் தட் யூசஸ் எக்காலஜிக்கலி பேஸ்ட் பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் பயாலஜிக்கலி ஃபெர்டிலைசர்ஸ் derived from animal waste and nitrogen fixing cover crops. அதாவது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் மற்றும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பயிர்களிலிருந்து பெறப்பட்ட உயிரியல் உரங்களை பயன்படுத்தும் இயற்கை வேளாண்மை அடிப்படையிலான விவசாய முறை.
இந்த அசர்ஷனும், ரீசனும் பார்த்தீங்கன்னா, அதாவது கூற்று மற்றும் காரணம் பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி குடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்லயே இருக்குது. ஸ்கூல் புக்ல 12த் எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு ஒரு டாபிக் குடுத்துருக்காங்க. இது வந்து பயாலஜி புக்லயும் இருக்கலாம். ஆனா, எக்கனாமிக்ஸ் புக்லயும் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் புரொடக்ஷன் விச் ரிலைஸ் ஆன் அனிமல் மேனுவர், ஆர்கானிக் வேஸ்ட், கிராப் ரொட்டேஷன், லெக்யூம்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட்டு. சாரி, இதில் வந்து அது ரீசனில் இருக்கும். அது காரணத்தில் இருக்கும். ஸோ இது கரெக்டு. அசர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்குது கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ட் த என்விரான்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதையே அதில் ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ் மீடியத்துக்கு கரிம வேளாண்மைன்னு கொடுக்காம இயற்கை பண்ணை முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கை பண்ணை முறை என்பது கால்நடை சாணம், இயற்கை கழிவுகள் ஆகியவற்றை உரமாகவும், பயிர் பூச்சி மருந்துகளை பயன்படுத்தியும், பருப்பு வகைகள் முதலானவற்றை பயிரிட்டு பயிர் சுழற்சி முறையும் பயன்படுத்தி செய்யப்படும் வேளாண்மையாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் கரெக்டு. கூற்று வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த பேஜில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையே அங்கே ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. சாரி, ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து ரமேஷ் சிங் அப்புறம் பிரகதீசன் பப்ளிகேஷன் படித்தாலுமே ஸ்கூல் புக்கையும் நாம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் ஆர் அபவுட் த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன். கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதாவது கிராமத்தில் உள்ள மின் இணைப்பை பற்றி 3 திட்டம் கொடுத்துருக்காங்க. தீனதயாள உபாத்யாய கிராம ஜோதி திட்டம், தீனதயாள உபாத்யாய கிராமின் கௌசல்யா திட்டம், பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஹர் கர் யோஜனா, அதாவது சௌபாக்யா அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அந்த தீனதயாள் உபாத்யாய கிராம யோஜனா அப்படிங்கிறத வச்சு அதில் வந்து டு ப்ரொமோட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷனு டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்டு. அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ரமேஷ் சிங் புக்கில் எம்ப்ளாய்மெண்ட் சீனரியோ அப்படின்னு கொடுத்து தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா, இது வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள். ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து நாம் எலிமினேட் பண்ணிடலாம் இந்த புக்கு படித்தா. மீதி ரெண்டும் நாம் கரெக்டு. அதாவது சாய்ஸ் எலிமினேஷன் மெத்தடில் நாம் வந்து கரெக்டாக எழுதிடலாம். ஸோ ரமேஷ் சிங் புக் படித்தா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்மளால் எழுத முடியும். தமிழில் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரகதீசன் பப்ளிகேஷன் புக்கில் மத்திய அரசு திட்டங்கள் அப்படின்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த திட்டங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா நாம் எடுத்து இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். இதே பிரகதீசன் பப்ளிகேஷன் புக்கில் பார்த்திங்கன்னா, தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல் யோஜனா, அதே மாதிரி 18 வயதுக்குள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் திட்டம் அப்படின்னு இதிலே கொடுத்துருக்காங்க. சாரி, 18 to 35 வயசுக்கு உட்பட்ட. ஸோ இதை வச்சு நம்ம இது வந்து வேலைவாய்ப்பு திட்டம்னு உறுதி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதே மத்திய அரசு திட்டங்களில் சௌபாக்யா திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அனைத்து ஊரக மற்றும் நகர்ப்புற வீடுகளுக்கும் கடைக்கோடி வரை மின் இணைப்பை வழங்குதல். ஸோ நாம் இந்த புக்கு படித்தாலும் ஓகே தான், அல்லது ரமேஷ் சிங் புக்கு படித்தாலும் ஓகே தான், நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா இஸ் ஃபார். இது வந்து தீனதயாள் அந்தியோதயா திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது. இதில் வந்து ஆன்சர் கீழே வந்து ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நகர்ப்புற வறுமையை குறைக்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தீனதயாள் அந்தியோதயா யோஜனா பார்த்திங்கன்னா ரமேஷ் சிங் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரமேஷ் சிங் புக்கில் பார்த்திங்கன்னா ரூரல் புவர் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராமப்புற மக்களுக்காகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் இதே இது பிரகதீசன் பப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா, தீனதயாள் அந்தியோதயா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம்னு 2 பிரிவாக இருக்குது. ஸோ இதில் எது கரெக்டுன்னு தெரியல. ஆப்ஷன் மேபி போத்தாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, த மோட்டோ ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன் இஸ் அசோசியேட்டட் வித். இது வந்து ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடைய தொடர்புடையது. இதுக்கான ஆன்சர் வந்து ரமேஷ் சிங் புக்கில் தேடி பார்த்தா இல்லை. ஆனால் நம்மளோட தமிழ்நாடு ஸ்கூல் புக்லேயே 11th ஸ்டாண்டர்டில் 9th யூனிட்டில் இருக்குது. த மோட்டோ இஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். இதனால தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் வந்து ஸ்கூல் புக்கையும் படிக்கணும். ஸ்கூல் புக்கில் இருந்தும் கொஸ்டின் வரலாம். இதே 11th ஸ்டாண்டர்ட் 9th புக்கில் தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைங்கிறது இல்லை. ஒரே நாடு ஒரே வரி அது வந்து இல்லை.
ஆனால் பிரகதீசன் பப்ளிகேஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டாபிக் கீழே வந்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே இது வந்து இருக்குது. ஸோ நாம் அந்த புக்கு படிக்கும்போது இதுக்கான ஆன்சரை எழுத முடியும். ஜிஎஸ்டியை பற்றி மெஜாரிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ கிரெடிட் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டில் இருக்குது. 12th வந்து ஃபிஸ்கல் பாலிசி அது ஒரு யூனிட்டில் இருக்குது. மானிட்டரி பாலிசி அது ஒரு யூனிட்டில் இருக்குது. ஆர்பிஐ இது வந்து வங்கியல் பேங்கிங் அப்படிங்கிற யூனிட்டில் இருக்குது. ஸோ என்னால் வந்து எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிறனால கொஞ்சம் பெரிய இதாக போகனால நான் வந்து எடுக்க முடியல. அதாவது நிதிக் கொள்கை, பணவியல் கொள்கை, ஆர்பிஐ, கடன் கட்டுப்பாடு இது எல்லாமே ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கிறதுனால எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால எடுக்கல. ஸ்கூல் புக்கை படித்தாலே போதும். 12th புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கை நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே இதுக்கான ஆன்சரை உங்களால் எழுதியிருக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலாவது 5 ஆண்டு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. முதலாவது 5 ஆண்டு திட்டம் வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாயிண்ட் இருக்குது. 2வது ஹராட் டோமர் மாடல், 3வது மகளனோபிஸ் மாடல். இது வந்து முதல் வந்து விவசாயத்துக்கு தான் முன்னாடி கொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹராட் டோமர் மாடலாக மகளனோபிஸ் மாடலாங்கிறது டவுட் வந்திருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான், அதாவது சாப்டர் 8ல் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் அதில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஹராட் டோமர் மாடல் அப்படின்னு பேஜ் நம்பர் 180 இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதில் இருந்தே நம்மளால் எழுத முடியும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2வது பேஜில் இருக்குது. அடுத்த அதே பேஜில் அடுத்த பேரால் இருக்குது. இட்ஸ் மெயின் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் த அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ 2 பாயிண்ட் கரெக்டு. அந்த மகளனோபிஸ் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது செகண்ட் 5 இயர் பிளானில் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கும் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கு யூனிட் 8ல் வந்து பார்த்திங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டமில் இது வந்து ஹராட் டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டதுன்னு கொடுத்துருக்கு. அடுத்து இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றமாகும். ஸோ 2 பாயிண்ட் கரெக்டு, 3வது பாயிண்ட் தப்பு. இதை வச்சு நம்மளால் எழுதிட முடியும். ஸோ ரமேஷிங், பிரகதீசன், அப்புறம் ஸ்கூல் புக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதே பார்த்திங்கன்னா ரமேஷிங் புக்கில் வந்து ஃபஸ்ட் இயர் 5 இயர் பிளானிங் அப்படின்னு ஒரு யூனிட்டில் ஃபஸ்ட்டு பிளானில் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. டு அக்ரிகல்ச்சர் இன்க்ளூடிங் இரிகேஷன் அண்ட் பவர் ப்ராஜெக்ட். இந்த வார்த்தை வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஹராட் டோமர் மாடலுங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு பிளானில் கொடுக்கல, நம்ம இதை வச்சு எழுத முடியாது. ஆனால் செகண்ட் பிளானில் பார்த்திங்கன்னா த பிளான் வாஸ் டெவலப்டு பை ப்ரொஃபஸர் மகளனோபிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு எலிமினேட் பண்ணி நம்மளால் எழுதிட முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பை யுஎன்ஓ. ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 ஹங்கர், குட் ஹெல்த், நோ பாவர்ட்டி, குவாலிட்டி எஜுகேஷன். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரமேஷிங் புக்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா இதை வச்சு நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நோ பாவர்ட்டி, அடுத்து 0 ஹங்கர், அடுத்து குட் ஹெல்த், அடுத்து வந்து குவாலிட்டி எஜுகேஷன் 4வதுன்னு நம்மளால் அரேஞ்ச் பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து பிரகதீசன் புக்கில் இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். அதான் ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துக. பசியின்மை, நல்வாழ்வு, வறுமையின்மை, தரமான கல்வி. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்டு எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸஸ் வில் பி கலெக்டட் அட் த பாயிண்ட் ஆஃப் சேல். விற்பனை முனையில் மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸுங்கிற யூனிட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டர் த ஜிஎஸ்டி ரெஜிம் த டேக்ஸ் வில் பி லீவிட் அட் த ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் சேல். ஜிஎஸ்டி வந்து ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் சேலில் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத இதை வச்சு நம்மளால் பண்ண முடியும். நல்லா டெப்த்தாக படிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். 2வது பாயிண்ட்டுக்கான ஆன்சர் வந்து அதாவது வேர்டிங்ஸ்லேயே இருக்குது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். குட்ஸ்னால் என்னது? பொருட்கள். ஸோ பொருட்களுக்கும் வரி உண்டு. ஸோ மேனுஃபேக்சர்லேயும் நம்ம வந்து வரி போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதை வச்சு நம்மளால் எழுத முடியும். ஆனால் இது லைட்டாக எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீழே அப்படி அதை வச்சு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா அதே இதில் 12th 9th யூனிட்டில் இருக்குது பார்த்துங்க. ஜிஎஸ்டியின் கீழ் இறுதி விற்பனையின் மேல் சுமத்தப்படுகிற வரியாகும்.
அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ இதுவரை நீங்கள் பார்த்தது என்னென்னா, கேட்டுற கொஸ்டின் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கும் படிக்கணும். தமிழ் மீடியத்துக்கு பிரகதீசன் படித்தாலே போதும். இங்கிலீஷ்க்கு ரமேஷ் சிங் படித்தாலே போதும். 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 15ம் யாராலும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு சோர்ஸ் படித்தாலே போதும். அடுத்த கொஸ்டின், த எஃபெக்ட் ஆஃப் டெஃபிசிட் ஃபைனான்சிங் இஸ், பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு என்பது. இதில் வந்து 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸிங் இன் மணி சப்ளை, பண அளிப்பு அதிகரிப்பு, டிக்ரீஸ் இன் ப்ரைசஸ், விலைகள் குறைதல், இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி வீதம் உயர்தல். இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 5th யூனிட்டில் இருக்குது. இது கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் கொஸ்டின் தான். அதாவது காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த டெஃபிசிட் ஃபைனான்சிங் பற்றி கொடுத்துருக்காங்க. டெஃபிசிட் ஃபைனான்சிங்னா ஃபைனான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, நிதி வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? The government resorts to deficit financing by borrowing from the public and even by printing more currency note. பணத்தை வந்து அதிகமாக அச்சடிப்பாங்க. அதிகமாக அச்சடித்தா பணத்தோட சப்ளை வந்து அதிகமாக இருக்கும். இதைத்தான் அதில் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்ட கொஸ்டின் தான். தமிழ் மீடியத்துக்கும் அதே மாதிரி அதே யூனிட்டில், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் 5th யூனிட்டில் பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா புதிய காகித பணம் அச்சடித்தல் என பற்றாக்குறை நிதியாக்க முறைகளில் அரசு ஈடுபடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இன்டைரக்டான கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா, இன் அக்கார்டன்ஸ் வித் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த 15th ஃபைனான்ஸ் கமிஷன், தி ஸ்டேட்ஸ் வில் பி அலவுட் எ ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆஃப் 4.0% ஆஃப் ஜிஎஸ்டிபி, ஆஃப் விச் 0.5% வில் பி டைட் டு ரிஃபார்ம் த ஃபாலோயிங் செக்டர். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபியில் 4% பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% பின்வரும் துறையை சீர்திருத்தத்துக்கு இணைக்கப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15th ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குதோ அது அப்படியே பார்த்திங்கன்னா ரமேஷ் சிங் புக்கில் லேட்டஸ்ட் எடிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆனுவல் பாரோயிங் ஒர்த் 0.5% ஆஃப் ஜிஎஸ்டிபி வில் பி அலவுட் டு ஸ்டேட்ஸ் டூரிங் 2021 to 25 ஃபார் அண்டர்டேக்கிங் பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதை வச்சு நாம் அதை எழுத முடியும். இது வந்து எங்கே இருக்குன்னா ரமேஷ் சிங் புக்கில் 14th யூனிட்டில் பார்த்திங்கன்னா நிதி ஆணையம், அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன், 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு டாபிக் இருக்கும், அதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, த கோல் ஆஃப் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு இஸ் டு என்ஷுவர் டேஷ் டு ஆல் சிட்டிசன். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா பொது விநியோக கொள்கை. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் என்ன கொடுப்பாங்க? உணவு, அரிசி, சீனி, கோதுமை இதெல்லாம் கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா எல்லாருக்குமே தெரியும், உணவு பாதுகாப்புன்னு தான். ஸோ அதை வச்சே எல்லோரும் எழுதியிருப்பீங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரமேஷ் சிங் புக்கில் வந்து இது இருக்குது. இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வாஸ் சேஞ்ச் டு டார்கெட்டட் பிடிஎஸ் இன் 1997 ஸ்ட்ரைட் டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழில் எந்த புக்கில் இருக்குதுன்னு தெரில. இது வந்து ஸ்கூல் புக்கில் 9th or 10th இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த புக்கு நான் வந்து தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நீங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 11th 12th இல்லை. ஸோ ஆனாலும் ரேஷன் கடையை வச்சு நாம் இதை எழுதிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு 15 கொஸ்டின் கிட்டே பார்த்துருக்கோம். இதில் வந்து ரமேஷ் சிங் அல்லது பிரகதீசன், அதாவது ஸ்கூல் புக்கு போக ரமேஷ் சிங் அல்லது பிரகதீசன் ஏதாவது ஒன்று படித்தாலே உங்களுக்கு போதும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்திங்கன்னா ரமேஷ் சிங் படிங்க, தமிழ் மீடியம் பிரகதீசன் பப்ளிகேஷன் புக் படிங்க, போதும். கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு புக்கு படிச்சிங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 9ல் இருந்து கேட்குற கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா பிரகதீசன் பப்ளிகேஷன் புக்கில் கடைசியில் மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள்னு டாப்பிக்கில் இருக்குது. இது வந்து தமிழில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எக்கனாமிக்ஸ் புக்கு. இங்கிலீஷில் இருந்தாலும் நம்ம வந்து தமிழ் பப்ளிகேஷன்லேயும் சிவா புக்லேயும் இருக்குது. ஸோ யூனிட் 9 படிக்கும்போது அது படிச்சுக்கலாம். ஆனாலும் இப்போவே பிரகதீசன் புக் படிச்சிங்கன்னா யூனிட் 9க்கும் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் புதுமை பெண் ஸ்கீம் என்ஷூர்ஸ். இது வந்து ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது, ட்ரெண்டான ஸ்கீம். இது வந்து எல்லா கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. குரூப் 1ல் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸி தான். தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? பெண்களுக்கு உயர்கல்வி. இது வந்து பார்த்திங்கன்னா பிரகதீசன் பப்ளிகேஷனில் கடைசியில் தமிழக அரசு திட்டங்கள் அப்படின்னு கொடுத்து புதுமை பெண் திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம் சமத்துவத்தை ஏற்படுத்துவதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நாம் அதை எழுதிட முடியும்.
தமிழில் மட்டும்தான் இருக்குன்னு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாரும் கவலைப்பட வேண்டாம். யூனிட் 9 படிக்கும்போது நாம் இதை படிச்சிட முடியும். ஸோ டோன்ட் வரி. அடுத்து பார்த்திங்கன்னா, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? இது வந்து விதவை மறுமண உதவித்தொகை. இதுவும் அதே தான். தமிழ்நாடு அரசு திட்டங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம்னு டைரெக்டாக டாப்பிக்லேயே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கனவு இல்ல திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. கனவு இல்ல திட்டம் வந்து கரண்ட் அஃபேர்ஸு. அது வந்து நீங்கள் வேறு சோர்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த புக்கில் லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே தான், தமிழக அரசு திட்டங்கள் அப்படின்னு இருக்கிற டாப்பிக்கில் கனவு இல்ல திட்டம் தமிழ்நாட்டை சார்ந்த எழுத்தாளர்களுக்கு அவர்கள் விரும்பும் மாவட்டத்தில் வசிக்கும் மாவட்டத்தில் இல்லம் வழங்கும் அரசின் திட்டமாகும். இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஜனனி சுரக்ஷா யோஜனாவை பற்றி மட்டுமே இந்த குரூப் 1ல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து இது, இன்னொன்று அடுத்து வரும். மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். 100% மத்திய அரசால் நிதியுதவி. இந்த 2 ஆப்ஷனும் கரெக்டு. இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மத்திய அரசு திட்டங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இருக்குது. பேஜ் நம்பர் 520 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனனி சுரக்ஷா யோஜனா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மகப்பேறு மற்றும் இள சிசுக்களின் இறப்பை குறைப்பதற்காக, குறிப்பாக பலவீனமான சமூக பொருளாதார நிலையில் உள்ள கர்ப்பிணி பெண்களிடையே மருத்துவமனைகளில் நிகழும் பிரசவங்களை அதிகரிப்பதற்காக தொடங்கப்பட்டது. இது வந்து 100% மத்திய அரசு நிதியுதவி திட்டமாகும். ஸோ இதை வச்சு நம்ம எழுதிட முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா தான். இது ஏற்கனவே அதிலே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். இத்திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டது. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் இத்திட்டம் நாட்டிலே முதல் முறையாகும். இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் கரெக்டு. 2வது வந்து பார்த்திங்கன்னா, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இதுவும் பார்த்திங்கன்னா அதே புக்கில் இருக்குது. ஸோ நாம் வந்து தமிழ்நாடு அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே இந்த புக்கை பார்த்து படித்தாலே ஓரளவு படிச்சிட முடியும். அப்புறம் யூனிட் 9 படிக்கும்போது நல்லா கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் துவக்கப்பட்ட அவசரகால பாதுகாப்பு கொள்கையை 2021 அடையாளம் காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்மை காக்கும் 48 திட்டம். இது என்னென்னா, ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா 48 மணி நேரம் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் 48 மணி நேரத்துக்கு. இதுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா இதே புக்கில் தமிழக அரசு திட்டங்கள்லேயே லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த திட்டங்களில் வச்சுருக்காங்க. இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் உண்டு. அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பிஎம்இ வித்யா. இது வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் எஜுகேஷன் டு கோஹரண்ட் மல்டிமோட் ஆக்சஸ் டு எஜுகேஷன். அதாவது இந்த பிஎம்வி வித்யா திட்டம் வந்து டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பன்முறை கல்வி அணுகுதல். இதுக்கான ஆன்சர் வந்து பிரகதீஷன் பப்ளிகேஷனில் இருக்குது. ஆன்லைன் எஜுகேஷனுக்காக இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க மத்திய அரசு திட்டங்கள்னு. பிஎம் போஷான் வித்யாஞ்சலிலாம் கிடைக்கல, நான் தேடின வரைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் வந்து இப்போயே படிக்கனாலும் நம்ம 200 நாள் சேலஞ்சில் எக்கனாமிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இப்போயே படிச்சிருங்க. ஸோ இனி உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் புக்கை தாண்டி ஏதாவது ஒரு புக்கு படிச்சிங்கன்னா தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும் டிஎன்பிசியில். ஸோ படிக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் தான். வரலைன்னா என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எல்லாம் படிச்சிங்க வேஸ்ட்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் படிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்லேருந்துலாம் கொஸ்டினே கேட்கலன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எக்கனாமிக்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு. ஸோ அதனால தான் 200 நாள் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் கொடுத்து 1 மாதமாக படிச்சிட்ருக்கோம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம்.